ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WinNest. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு மருத்துவ குணமுடைய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, தூதுவளை முட்டை பொரியல். இதை ஏன் மருத்துவ குணம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, அதில் தூதுவளை இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றி தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தூதுவளை முட்டை பொரியலை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த தூதுவளை செடியை பற்றி நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த தூதுவளை செடி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்குது. இது தானாக வளர்ந்தது. எப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த பறவைகள்லாம் சாப்பிட்டு போட்ட இதில் வந்தது தான் இந்த செடி. யாருமே இதை நட்டு வைக்கலை. பாருங்கள், தூதுவளை இலை எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அதில் முள் நிறையா இருக்கும். இதில் நம்ம பிடுங்குறப்ப பார்த்து தான் பிடுங்கணும். இது தூதுவளையோட பூவு. இதில் இலை, பூவு, பழம் எல்லாத்துலேயுமே சத்துகள் இருக்குது. இதுதான் தூதுவளையோட பழம். இந்த பழம் சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இதுலேயுமே மருத்துவ குணங்கள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இந்த மரம் வளர்ந்துருக்குதுன்னு. இதை எப்படி பிடுங்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேர்ஃபுல்லாக தான் பிடுங்கணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே முள் இருக்கும். பார்த்திங்களா, உள்ளெல்லாம் பழம் நிறைய இருக்குது. பாருங்கள், ஒரு சிசரை வச்சு நம்ம அந்த எட்ஜஸை மட்டும் நல்லா கட் பண்ணிக்கிறணும். பாருங்கள், முள் குத்தாத மாதிரி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம பிக்கணும்னா, நம்ம அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இதுலேயுமே முள் இருக்கும். அதனால் அந்த இலையை நல்லா பிடிச்சிட்டு அந்த பிரான்ச்சஸை மட்டும், அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். இன்னொரு இலையை பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த இதை மட்டும், காம்பை மட்டும் நம்ம பிரிச்சிடணும். அந்த இலையை மட்டும் வச்சுட்டு. ஏன்னா அந்த காம்புலேயுமே முள் இருக்கும். நல்லா மடக்கி இந்த மாதிரி காம்பை பிச்சு விட்டுக்கிறணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நம்ம தூதுவளை இது ரெடி ஆயிடுச்சு. இந்த தூதுவளையை நம்ம இப்படியே வெறுவாயிலேயே சாப்பிட்டாலுமே ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம தூதுவளை முட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுமேவும் ஒரு கை நிறைய அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடலாம். பாருங்கள், ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளையை ஆட் பண்ணிக்கிடலாம். எவ்வளோவுக்கு எவ்வளோ தூதுவளையை நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்களவு ரொம்பவும் நல்லது. இதை ஒரு நிமிஷம் அளவு நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். இந்த தூதுவளையில் என்னென்ன சத்துகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இதை நம்ம சாப்பிட்றனால இருமல், சளி, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும். ஏன்னா இதில் கால்சியம், அயன், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், அப்புறம் க்ரூட் ஃபைபர், அப்புறம் மினரல்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 2 முட்டையை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டை தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ முட்டை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோக்கெவ்வளோ நம்ம வெங்காயமும் தூதுவளையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். இது நல்லா நம்ம முட்டை வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆஸ்துமா இருக்கு இல்லையா, ஆஸ்துமாவில் நம்ம இந்த தூதுவளையோட ஜூஸை தேனில் கலந்து சாப்பிட்டோம்னா இது ஆஸ்துமா க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தாவில் டாக்டர்ஸ்லாம் இந்த தூதுவளையை தான் அந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம லங்ஸு, நம்ம லிவர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது க்யூர் பண்ணுது. இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எனர்ஜி, ஸ்ட்ரென்த்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது. இது டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவும் நல்லது. காது ப்ராப்ளம், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி, நம்ம மூச்சு குழாயில் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணுது. பாருங்கள், இப்போ முட்டை ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். பெப்பர் பவுடர்லேயே அரைக்கும் போதே எங்கள் வீட்டில் உப்பு சேர்த்து தான் நாங்கள் அரைப்போம். அதனால் நாங்கள் உப்பு ஆட் பண்ணலை. வேணுங்கிறவங்க உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ தூதுவளை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ அப்புறம் வந்துட்டு நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.